முடிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லுவோம், முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் திருப்தியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லவனாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்போம். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். முடியாமல் ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் அதே யாராவது நம்மளை உரசி பார்த்துட்டாங்கன்னா ஏன் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணமும் மகரத்திற்கு உண்டு. அப்படி சில விஷயங்கள் தான் சூப்பர் ஹிட் ஆகும். நம்மளை யாராவது உசுப்பேற்றுறாங்க, யாராவது ரணகலப்படுத்துகிறாங்க, கீறி விட்றாங்கன்னா அப்போ நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மகரத்திற்கு ஆட்டோமேட்டிக்கலி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்படி தான் வெற்றிகள்லாம் அத்திரி புத்திரியாக திடீர்னு நடக்கும், நமக்கே மிராக்கலாக இருக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய சில அதிசயங்களை பற்றி இப்போ பேச போகிறோம். இது அதிசயமா? எஸ். நிச்சயமாக நடக்குமா? எஸ். காத்திருந்தால் கிடைக்குமா? எஸ். இது எல்லாத்துக்கும் எஸ் தான். 10 இருக்குது சார், 10ல் 7 நடக்கட்டும் சார், 5 நடக்கட்டும் சார், நம்ம வாழ்க்கை மாறணும் சார், எப்படியாவது மாறணும் சார், அவ்வளோதான் சார் நம்ம லைஃபு. இதுக்கு நமக்கு தேவை முதல் விஷயம் மரியாதை. இந்த காலகட்டம் ஏப்ரல் 13க்குள்ளே யாரையும் பகைச்சிக்காதீங்க, பகையே வேண்டாம். அவன் என்ன வேணாலும் பேசிட்டோம், தட்டி கொடுத்துட்டு போங்க, ஒரு சிரிச்சிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கீழே விடணும்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான், அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் முன்னேறினவங்க, உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் முன்னேறினவங்க, ஐஸு வச்சு காக்கா பிடிச்சி நீங்கள் முன்னேறின ஆள் கிடையாது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இருந்து முன்னேறுறவங்க. விசுவாசத்துக்கும் மகரத்துக்கும் அப்படி ஒரு நெருக்கம். பக்தியாக இருந்தாலும் விசுவாசம், தொழிலாக இருந்தாலும் விசுவாசம், பணமாக இருந்தாலும் விசுவாசம், பகட்டு கிடையாது. அதான் மகரம். ஒரு அன்டீசெண்டாக வெளியில் போங்கன்னா கூட மகரத்துக்கு பிடிக்காது. ஏன் நான் போகணும், நல்லா டீசெண்டாகவே போவோமே, நம்ம பார்த்துப்போமே, மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம நடந்துப்போமே. இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்கள். அந்த குணந்தாங்க உங்களை உயர வைக்குது. என்ன ஒன்றே ஒன்று, சனி ஆட்சி பெற்ற வீட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், அதனால் கொஞ்சம் கஷ்டம், ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டப்படும். வண்டியை ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஏற்றிட்டோம்னா அப்புறமா 6 கீர் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். 6 கீர் போன பிறகு இறங்கவே மாட்டோம். அப்படியே இறங்கினா 5th கீர் மாறி 6 கீர் போவோமே தவிர திரும்பி ஃபஸ்ட்டு கீருக்கு வரமாட்டோம். இதுதான் கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள். இப்படிப்பட்ட மகரத்துக்கு ஏப்ரல் 13க்குள்ளே பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள்கிட்டேருந்து எவனாவது பதவியை பிடுங்கிட்டானா அந்த பதவி திருப்பி கிடைக்க போகுது. அரசியலில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக வரப்போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் திரைப்படத்துறையில் ஒரு நல்ல சூழ்நிலைகளுக்கு உருவாக போகிறீங்க. பதவி உயர்வு, சின்ன இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி சம்பந்தமான விஷயங்கள், நெகிழ்ச்சிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பண லாபம் கிடைக்கும். பணம் சம்பந்தமான லாபம், எதிர்பார்த்த இடத்துல பணம், திடீர் வரவுகள். நான் இந்த பணம் எனக்கு கிடச்சாதாங்க என் வாழ்க்கையே, இந்த பணம் கிடச்சி இந்த இடத்துல பணத்தை கட்டினாதாங்க எனக்கு முன்னேற்றமே, அப்படி நினச்சிங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். யார் மூலமாக கிடைக்கும். ஆனால் சொல்லுங்கள் யார்ட்டையாவது, எனக்கு இந்த பணப்பிரச்சனை இருக்குன்னு 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருக்காதீங்க. அது ஒரு அவமானம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கேன்னு தான் 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. வருத்தப்படுறேன்னு 2 பேர்கிட்ட சொல்லலாம். அதுதான் வளர்ச்சி. இதை முதல்ல நல்லா புரிஞ்சிங்க. நீங்கள் 4 செயின் போட்டுக்கிட்டு 4 நகை போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை பார்த்து எல்லோரும் சொல்லுவான், பா தங்க கடையே நடந்து போகுதுன்னுவான். நிறைய கடன் இருக்குடா, இது போலியாக போட்டிருக்கண்டா சொன்னால் நம்புவானா? நம்ப மாட்டான். ஆனால் நம்ம கௌரவமாக அதில் தான் இருக்கும். அவன் சொல்லிட்டு போகிறான், தப்பே கிடையாது. அவன் சொல்ல சொல்ல நம்ம ஒரு நாள் தங்க கடையே வைப்போம். இன்னொருத்தனுடைய வார்த்தைகள் தான் நம்மளை வளர்ச்சி அடைய வைக்குது. அதுதான் மகரத்துடைய பெரிய பலம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு இடம் வாங்குவீங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 13க்குள்ளே ஒரு இடம் மாற்றங்கள் ஏற்படும். இடம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. அதில் இருந்த பிரச்சனைகள் அகலும், முன்னேற்றங்கள் ஏற்படும்.
குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும். ஏற்கனவே இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். பங்காளி பிரச்சனை, அங்காளி பிரச்சனையெல்லாம், சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு விருந்து, கூட்டாஞ்சோறு மாதிரி கூட்டு சோறு சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒன்று குலதெய்வம் கோயிலில் போய் சாப்பிடுவீங்க, இல்லை குடும்பத்தில் கூப்பிட்டு சாப்பிடுவீங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள் எது இருந்தாலும் இப்போ அந்த ஒரு ஒத்துமையை கொண்டு வரக்கூடிய நேரம், இப்போ ஒரு புதிய ஒப்பந்தம் போடக்கூடிய நேரம், ஒரு நியூ அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போடக்கூடிய நேரம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும். நாராயண 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 மந்திரம் எதை சொன்னாலும் நாராயணன் நாராயணான்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கிற பவரே வேறு. மகர ராசிக்காரர்கள் இதை செய்யுங்க. இந்த நாராயண மந்திரம் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் பணத்துடைய சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும், பதவியோட சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும், குடும்பத்தோட சந்தோஷம் ஆரம்பிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குபேர மந்திரம் சொல்லுங்கள், குபேரனுடைய மந்திரம். முடிஞ்சால் பச்சை கயிறு வாங்கி பெண்கள் இடது கையில் கட்டுங்க, ஆண்கள் வலது கையில் கட்டுங்க. பச்சை கயிறு குபேரன் கோயிலேருந்து வாங்கி கட்டுங்க. ஏதாவது ஒரு பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையாக மகர ராசிக்கு ஒரு பெருத்த யோகத்தை இந்த பெருமாள் கொடுக்கிறார், அந்த குபேரன் கொடுக்கிறார். ஆனால் திருஷ்டி அதிகமாக இருக்குது ப்ரோஸ் சிஸ்டர்ஸ், திருஷ்டி அதிகமாக இருக்குது, நிறைய திருஷ்டி. எப்போ கவுக்கலான்னு எல்லோரும் பார்த்துன்னே இருக்கிறான். திருஷ்டி தான், நிறைய திருஷ்டி தான். வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த திருஷ்டிக்காக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க, திருபுவனத்தில் இருக்கார். அந்த சரபேஸ்வரரை போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், ஆனால் அன்றைக்கி போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை திருபுவனத்தில் வழிபாடு, முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஆனால் பண்ணணும், ராகு காலத்தில் பண்ணணும். நிச்சயமாக சொல்கிறேன், திருஷ்டிகள் விலகிடும். வேறு எதுவும் கடுமையான ஹோமத்திலலாம் கலந்துக்காதீங்க, கடுமையே வேண்டாம். மகரத்துக்கும் கடுமைக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. மகரம் ரொம்ப லேசாக வேலை செய்யணும், 10 பேரை வேலை வாங்கணும். ஆமாம், இப்படி தான் நீங்கள் இருக்கணும். இந்த நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும், மன உறுதி அதிகப்படுத்தப்படும், சேமிப்பு அதிகரிக்கும், சேர்க்கணும்னு ஆசை வரும், நல்ல செய்தி காதுக்கு வரும். எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ஏப்ரல் 13க்குள்ளே. இதை விட என்னங்க உங்களுக்கு சந்தோஷம்? சேமிக்கணுங்கிற எண்ணமே இப்போ தான். ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்க்கணும். போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் லைஃப் இன்சூரன்ஸ் போடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ இதையெல்லாம் இப்போ மகர ராசிக்காரவங்க நீங்கள் பார்க்கணும். ஆமாம், சில ஸ்கீம்லாம் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு. மகர ராசிக்கு இது ஒரு பெரிய பலம். சும்மா விட்டுறாதீங்க. நிறைய சும்மா நெட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா யூடியூப்பை பார்க்குறோம், சும்மா அப்படியே தள்ளி விட்டுட்டே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அதில் எத்தனை லாபம் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் இப்போ இந்த நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி, ஒப்பந்தம். உங்கள் பிள்ளைகள் நலன்கள் மேம்படுத்தப்படும், கல்வியில் மேம்படுத்தப்படும், அறிவு ஆற்றலில் மேம்படுத்தப்படும். உங்கள் குடும்பத்தில் இது நடந்துரும்னு பல பேருக்கு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அது நடக்காமல் ஆண்டவன் அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். அதனால் ஒரே ஒரு தடவை இந்த ஏப்ரல் 13க்குள்ளே திருவண்ணாமலை போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை ஒரே ஒரு தடவை ஏப்ரல் 13க்குள்ளே கூட்டம் இல்லாத நாளில் போயிட்டு வாங்க. ஆமாம், இருந்து பார்த்துட்டு வாங்க, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமியில் தான் போகணுன்னு இல்லை, சாதாரண நாளில் போங்க. சுவாமி என்றைக்குமே பிஸி தான், சுவாமி என்றைக்குமே பிஸி தான். பிஸியான சுவாமியை பார்த்துட்டு வாங்க. மகரம் சிறப்படைவீங்க. இந்த வாய்ப்புகள் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளாக இருக்குது, அதை பார்த்துக்குங்க, நல்லது நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து
அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரிரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.